வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: உடலுக்கு உரமளிக்கும் உழைப்பு, ஒழுங்கோடு கொள்ளும் உணவு, உள்ளத்திற்கு உயர்வளிக்கும் கல்வி, உள்நாடி நிற்கும் தமம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: மனிதருக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும். உல மகிழ்ச்சிக்கு உற்சாகம் ஊட்ட கடல், நிதி, மலை, காடு கண்டு கழித்திட உலகம் சுற்றும் வாய்ப்பும், நடன முதல் களிப்பூட்டும் கலைகள் வேண்டும். ஞாபகத்தை பண்படுத்தும் தியானம் வேண்டும். விட வேண்டும் தேவையற்ற அனுபவங்களை. விளையாது பெருகாது துன்பம் வாழ்வில் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல, உலகில் தத்துவம் பயின்றிடும் எல்லோரும் உயிராற்றலை உள்ளுணர்வாக பெற்று அதன் அளவிலா நன்மையை அறிவால் யூகித்து உணர்ந்தால் அவ்வப்போது ஆங்காங்கே அவரவர் எண்ணத்தில் விளைவுகள், தொடர் விளைவு, வினைப்பயன், விதிப்பயன் விரிவாக ஆராய்ந்து விளக்கம் பெற்று உய்யலாம். வளமுடு வாழ்ந்து பிறர் வாழ்வுக்கும் வளம் தந்து வறுமை, நோய், அறியாமை வகை மூன்றி ஒளித்திடலாம் என்று சாமிஜி நமக்கு இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. சாமிஜி நாள்காட்டி வரிகள்ல என்ன சொல்றாங்க? உழைப்பு, உணவு, உயர்வளிக்கும் கல்வி, உள்நாடி நிற்கும் தவம். உழைப்பு, நாம தொடர்ந்து நம்முடைய வயதுக்கேற்ற ஒரு உழைப்பு இருந்து கொண்டே இருக்கணும். அந்த உழைப்பு நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் சென்று சேரக்கூடிய ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய அந்த உழைப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கணும். உழைப்பு இன்றைக்கு அவ்வளவாக விஞ்ஞான கருவிகள் வளர்ந்ததற்கு பிற்பாடு நம்முடைய உடல் உழைப்பு என்பது ரொம்ப குறைந்து போயிடுச்சு. சாமி அவங்க இந்த உடலை நலப்படுத்தணுங்கிறதுக்காக எந்த ஒரு சூழ்நிலையில நம்முடைய உழைப்புகள், சிலர் அறிவாட்சி தரத்தால தன்னுடைய பணிகளை செய்து கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து நிற்குது. அந்த காலகட்டத்திலையும் நம்முடைய உடல் நல்ல தூய்மைப்படுத்தப்பட்டு ஆரோக்கியமாக வாழணும் என்பதற்காக சாமிஜி ஒரு 36 ஆண்டுகள் தன் உடலை சோதனை கடைமாக பயன்படுத்தி நமக்கு கொடுத்ததுதான் எளிய முறையிலான உடற்பயிற்சி. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரையில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் தூய்மைப்படுத்தி ஒரு தெய்வீக தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த எளிய முறையிலான உடற்பயிற்சி. அடுத்ததாக உணவு. பசிக்கு சாப்பிடணும், ருசிக்கு சாப்பிடக்கூடாது, இருக்குங்கிறதுக்கு சாப்பிடக்கூடாது. உணவுல சாத்வீக உணவு, ரஜோ உணவு, தாமச உணவு என்று 3 விதமான குணாதிசயங்களை கொடுக்கக்கூடிய உணவு. இந்த சாத்வீக உணவு என்பது நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும், அதே போல நாம் இந்த ஆன்மீக துறையில நல்ல உயர்வடைவதற்கும் ஏற்ற ஒரு உணவு. அப்போது நமக்கு சாத்வீக குணங்களை கொடுக்கும். அந்த ரஜோ குணங்கள், அதே போல தமஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 2 குணங்களையும் தவிர்த்து வாழணும் என்று சொன்னா, உணவுல நாம அந்த தாவர உணவுகளை நாம சாப்பிட்டு வாழும்போது நமக்கு அந்த உணவின் மூலமாக அந்த உடல்ல குணாதிசயங்கள்ல சாத்வீக குணம் கிடைக்கும். உணவு நமக்கு எனர்ஜி 4 வழிகள்ல 5 வழிகள்ல கிடைக்குது. வான்காந்தத்திலிருந்தும், அதே போல வெப்பத்திலிருந்தும், காற்றிலிருந்தும், நாம பருகிற நீர்ல இருந்தும் கிடைக்குது. உணவுல இருந்து ஒரு சிறு பகுதி மட்டும்தான் கிடைக்குது. அப்ப நாம இதை உணர்ந்து அளவோடு நாம சாப்பிடணுங்க. உயர்வளிக்கும் கல்வி. இன்றைக்கு எண்ணற்ற கல்வி இருக்கு. அந்த கல்விகள் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க எல்லா துறைகள்லையுமே. ஆனா இன்றைக்கு அந்த கல்வி மக்களுக்காகவும் முழுமையாக பயன்படுதா என்று சொன்னா அது பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கருவியா தான் அது பயன்பட்டு கொண்டிருக்கு. அந்த கல்வியினால இன்றைக்கு எல்லா மக்களும் பலனடையணும்னா நம்ம வேதாத்ரி மகரிஷியினுடைய அந்த வேதாத்திரிய கல்வி மூலமாக தான் உயர்வு பெற முடியும் என்று சொல்லி, உள்நாடி நிற்கும் தவம்.
நாம் தவோ மௌனம் அதே போல தற்சோதனை குணநலம் என்ற அளவுல ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம தியான வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு மௌன நிலையில இருந்து தற்சோதனையோடு வாழும்போது நாம் குணநலம் பெறலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க